வணக்கம் மக்களே, நான் உங்கள் கார்த்திக். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல்லில் இருக்க ஒரு பழமையான ஒரு கோட்டைக்கு வந்திருக்கோம். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ. எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கோட்டையை பற்றின டீட்டெயில்ஸ் மேலே போயிட்டு சொல்கிறேன். வாங்க மேலே போயிட்டு பார்ப்போம். மக்கள்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் தான் மேலே வந்திருக்கோம். கொஞ்சம் தூரம் வந்ததுமே ஓரளவுக்கு நல்லா சிட்டியே ஃபுல்லாக தெரியுது நமக்கு. இன்னும் மேலே போக போக இன்னும் பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கீழே ஒரு ஏரி இருக்குது பாருங்கள். வாங்க கண்டினியூ பண்ணுவோம், மேலே போவோம். பாதி தூரம் வந்தாச்சு. வியூ நல்லா இருக்குது பாருங்கள். கொஞ்சம் ஹைட்டு தான் வந்திருக்கோம், இருந்தாலுமே இங்கேருந்து ஃபுல்லாக கவர் ஆகுது பாருங்களேன். எவ்வளோ தூரம் கவர் ஆகுது. வாங்க மேலே போவோம். இதுதான் அந்த கோட்டை. மேலே இருக்க கோட்டையோட சுற்றுச்சுவரெல்லாம் பாருங்கள். ஓரளவுக்கு சின்னதாக இருக்கும்னு நினச்சேன். பாறை இவ்வளோ பெருசு இருக்கு. இது ஒரே ஒரு சிங்கிள் பாறையில் ஆனதுன்னு சொல்கிறாங்க. பார்த்தாலும் அப்படி தான் தெரியுது. எங்கேயுமே கேப் இல்லை, ஒரே ஒரு பாறை மேலே தான் இந்த இது ஃபுல்லாக இருக்குது. மக்களே, இந்த கோட்டையை 17ஆம் நூற்றாண்டில் திருமலை நாயக்கர் அவரோட ஆட்சி காலத்தில், மதுரை திருமலை நாயக்கர் அவரோட ஆட்சி காலத்தில் ராமச்சந்திர நாயக்கருங்கிறவர் கட்டியிருக்காரு. 17ஆம் நூற்றாண்டில். வேறு லெவலில் கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இன்னும் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பாருங்களேன், எவ்வளோ ஹெவியாக இருக்குது. இன்னும் பல வருஷத்துக்கு இது அப்படியே இருக்கும். நம்ம தான் இதெல்லாம் பாதுகாக்கணும். வாங்க மேலே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மக்களே, ஸ்டெப்ஸ் ஏறி வந்தாச்சு. ஸ்டெப்ஸ் ஏறி வந்ததுக்கப்புறம் முதல்ல ஒரு ஃப்ளாட்டான இடம். இங்கே தான் நம்ம நடந்து போகிறோம். பாருங்கள், ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த பாறையிலேயே செதுக்கியிருக்காங்க. நண்பர்களே, நம்ம அந்த கோட்டைக்கிட்ட வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம சைட்லெல்லாம் சுற்றிடுவோம். சைடில் இந்த சுற்றுச்சுவர் அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் நம்ம மெயின் ஏரியாவுக்கு போவோம். வாங்க ஃபஸ்ட்டு சைட்லெல்லாம் பார்த்துட்டு வந்துடுவோம். ஓ மை காட், இங்கே பாருங்கள் சுற்றுச்சுவரெல்லாம். இங்கேருந்து ஒரு செமையான வியூ இருக்குது. அங்கே ஒரு லேக் இருக்குது. லேக்குக்கு நடுவில் ஏதோ இருக்குது, அது என்னென்னு தெரில. பாருங்கள், பார்த்தீங்களா வியூ நல்லாயிருக்கா? வாங்க அப்படியே வாக்கிங்கை கண்டினியூ பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சுற்றுச்சுவர்லலாம் ஓட்டைகள் விட்டுருக்காங்க அங்கங்கே, தெரியுதா? ஓட்டைகள் இருக்குது. இதெல்லாம் வாட்ச் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இங்கே சுற்றி பார்க்க வர்றவங்க சும்மா இருக்கிறதில்ல, அவங்க பேரை இங்கே பொறிச்சு வச்சுட்டு போகிறாங்க. நண்பர்களே, நம்ம பேரை பொறிச்சு வைக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த வேலைகளை பண்ணாதீங்க. இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள்லாம் நம்ம தான் பாதுகாக்கணும். நீங்களே இப்படிலாம் டேமேஜ் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், போட்டு என்னென்னமோ போட்டு கிறுக்கி வச்சுருக்காங்க. பாருங்கள், ஒரு இடம் இல்லை, எல்லா இடமும் அப்படி தான் பண்ணி வச்சுருக்காங்க. போட்டு எல்லா இடத்துலையும் போட்டு கிறுக்கி வச்சுருக்காங்க. நம்ம இதை பாதுகாக்க சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல மக்களே, இந்த மாதிரி டேமேஜ் பண்ணாமல் மட்டும் இருங்க, அது போதும். இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு இந்த கட்டிடக்கலைகள்லாம் அப்படியே இருக்கும். கீழே ஒரு மசூதி இருக்குது மக்களே.
நாயக்கர்களுக்கு அப்புறம் திப்பு சுல்தான் இதை கைப்பற்றி அவர் இந்த இடத்த கண்ட்ரோலில் வச்சுருந்துருக்காரு. அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் இந்த மசூதி. அவங்க இந்துக்களோட கோயில் மேலே இருக்க பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது, அதை டேமேஜ் பண்ணாமல் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு மசூதி கட்டியிருக்காங்க. கோவில் மேலே இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு மேலே போய் பார்க்கலாம். திப்பு சுல்தானுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள் தான் அந்த இடத்த கண்ட்ரோலில் வச்சுருந்துருக்காங்க. இதுதான் அந்த கோவில் மக்களே, பெருமாள் கோவில். பாருங்கள் கோவில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பக்கத்தில் போய் காட்டுறேன். உள்ளே ஒன்றும் டீட்டெயிலிங்லாம் ஒன்றும் தெரில, இருட்டாக தான் இருந்துச்சு. உள்ளே தனியாக கருவறை இருக்கும் போல், உள்ளே ஒரு தனி கேட். இங்கே பாருங்கள் ஒரு பில்லர் ஒன்று இருக்குது. ஒரு கல் தூணில் யாரோ ஒரு சிலையை பொறிச்சிருக்காங்க. அது யாருன்னு தெரில, ஃபேஸும் தெளிவாக தெரியல. தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாருன்னு. ஒரே ஒரு கல்லுலேயே செதுக்கியிருப்பாங்க போல் இந்த இது ஃபுல்லாக. இதுதான் மக்களே கோட்டையோட அவுட்டர். கோட்டையோட வெளிப்புறம் இப்படி தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே பாருங்கள், கோட்டை ஃபுல்லாகவே செங்கல்லும் சுண்ணாம்பு யூஸ் பண்ணி தான் கட்டியிருக்காங்க கோட்டையை. அதுவே அந்த காலத்தில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அப்போ சிமெண்ட்டு கான்க்ரீட்லாம் அப்போல்லாம் கிடையாது. செங்கல் அப்புறம் சுண்ணாம்பு வச்சு தான் கட்டியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் ஆகியிருக்கு, இருந்தாலுமே இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சுற்றியும் பாருங்கள், விண்டோஸ்லாம் வச்சுருக்காங்க மக்களே. பாருங்கள் ஜன்னல்லாம் வச்சுருக்காங்க, எனிமீஸ் வராங்களா என்னென்னு கண்காணிக்கிறதுக்காக ஜன்னல்லாம் வச்சுருக்காங்க. திப்பு சுல்தானுக்கு அப்புறம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் கண்ட்ரோலில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடச்ச அப்புறம் இந்திய தொழில்துறை அதை கண்ட்ரோல் பண்ணி எடுத்திருக்காங்க. தொழில்துறை கண்ட்ரோல்னாலும் தொழில்துறை மட்டும் இல்லை, இங்கே இருக்க காதல் ஜோடிகளோட கண்ட்ரோல்லையும் தான் அந்த இடம் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல பர்மிஷன் கேட்டு தான் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது. எல்லா இடத்துலையும் இருக்காங்க. நான் அந்த கோட்டைக்குள்ளே வீடியோ எடுத்ததே பார்த்திங்கன்னா, உள்ளே ஒரு கப்புள்ஸ் இருந்தாங்க. அவங்கள கொஞ்சம் நேரம் வெளியே நில்லுங்க, நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் உள்ளே போங்க, உங்களை எதுவும் நான் டிஸ்டர்ப் பண்ணலன்னு சொல்லி தான் எடுத்தேன். அதனால் வர்றவங்க அதை டேமேஜ் பண்ணாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை மக்களே. டேமேஜ் பண்ணுறாங்க, அதுதான் பிரச்சனையே. பேர் எழுதுறது, கல் வச்சு கொட்டிகிட்டு இருக்காங்க அங்கேயும் இங்கேயும் பேர் எழுதுறேங்கிற பேரில். அதை பண்ணாதீங்க யாருமே தயவு செஞ்சு. அதுதான் ரொம்ப தவறான செயல். வர்றீங்களா, பார்க்குறீங்களா, அவ்வளோதான், போகிறோமா, அதோடு விட்டுறணும். சும்மா இங்கே இருக்கிறதெல்லாம் டேமேஜ் பண்ணிக்கிட்டுலாம் இருக்க வேணாம். இது இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு இருக்கணும், வரலாறு பேசணும் இன்னும். அதுக்கப்புறம் பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன் ஏரிகள்லாம் இருக்குதுன்னு. ஏரின்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் குளம். அங்கங்கே சின்ன சின்னதாக இருக்குது. இது மழை தண்ணி தேங்கி நின்னதா இல்லை என்னன்னு தெரில, ஆனால் 2 இடத்துல இருக்குது இந்த மாதிரி குளம். மேலே பாறை மேலேயே இருக்குது. ஓகே வாங்க, அவ்வளோதான், நம்ம எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இப்போ வெளியே போகலாம். இதுதான் அந்த வெளியே போகிற இடம். பாருங்கள் என்ட்ரன்ஸ்லேயே வெளியே போகிறப்ப பாருங்கள் எத்தனை எழுத்து பாருங்கள், பரணி அது இதுன்னு பேர் எழுதி வச்சுருக்காங்கப்பா. அவ்வளோதான் மக்களே, நம்ம அப்படியே வெளியே போவோம். வீடியோவை தான் முடிச்சுக்குவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. உங்களோட சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்டு தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோவுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏதாச்சும் தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க.